ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி விவாதம் என்னென்னா, சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி போட போகிறோம். இந்த பதிவுகள் பிடிக்கிறேன்னா தயவுசெய்து அதை நீங்கள் உங்களான பதிவு கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேலை பார்க்கலாம். இருந்தாலும் நடராஜரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நடராஜன்னா எங்கே இருக்கார், அதோடைய ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பற்றி போடணும். சரி, வாங்க ஒரு சில வீடியோவுக்காண்டி டிஸ்கிளைமர் பண்ணி சொல்லுவோம். விஷயத்தில் வரன்னு போட்டு வளர்க்காமல் விஷயத்துக்கு டைரக்டாகவே போகிறேன். சோழ மன்னன் கட்டிய ஒரு கோவில்னு பார்த்தா அது சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி சொல்லலாம். இந்த நடராஜருக்கு இன்னொரு பேர் என்னென்னா, நடனத்திற்கு அதிபதியா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கூத்தன், சபேசன், அம்பலவாணன் என்ற வேறு பேர் கொண்டவர் தான் இந்த நடராஜர். இது 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் உருவான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. இதை கட்டியவர் யாருன்னா சோழ பரம்பரையை சேர்ந்த ஒரு சோழ மன்னரை காமிக்கிறாங்க. இவருக்கு பொன்வேய்ந்த பெருமாள் அப்படின்ற பேர் இருக்குது. சரி, இது ஒரு சில விஷயத்துக்காண்டி சில விஷயங்களுக்கு போனால் சில விஷயங்கள் பேசுகிறவங்க இருக்கும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போய் ஆழமாக டீப்பாக ஆராய்ஞ்சி அது என்ன ஏதுங்கிறத பேசுகிறது, நம்ம அதுக்குள்ளே போகிறது. விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த நடராஜர் கோவில் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு நடனத்திற்கு கட்டுப்பாட்ட கிடையாது. இது எவ்வளவோ இருக்கிறதுக்கு விஷயத்தை உள்ளலாம் கொண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு, அது வேலைக்கு ஆகலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலாக போயிட்டுருக்கு. மிகப்பெரிய விவாதம் கூட போயிட்டுருக்கு. ஏன்னா இதை கட்டினது யாருன்னா 10ஆம் நூற்றாண்டு இறுதின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் 15ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் முதலாம் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு தங்கத்தாலான கூரையை போட்டதுனால இவருக்கு பொன்வேய்ந்த பெருமாள் அப்படிங்கிற பேர் இருக்குது. சோழனுக்கும் நடராஜருக்கும் என்ன தொடர்புங்கிறத பார்த்தலாம். சோழன் மன்னன் ராஜராஜ சோழன் பல இதுக்கு தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ராஜேந்திர சோழனுடைய காலம். அப்படி ஒரு காலம்தான். சில பேர் 10ஆம் நூற்றாண்டு பிற்பகுதிங்கன்னா, சில பேர் 11ஆம் நூற்றாண்டு, ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இதோடைய கோயிலுக்கான வரலாற்றை இருக்கிறதாக சொல்லுது. அப்படி படையெடுப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலை சிதம்பரத்தை பற்றி சொல்லலாம். சிதம்பரம் அழகான ஒரு கோயில், அழகான ஒரு கிராமமாக இருந்துச்சு. இங்கே சோழனுடைய ஆக்கிரமிப்பு, ஏன்னா சோழன் வடக்க போயிட்டுருக்கும் போது தன்னுடைய எல்லைகளை உருவாக்கும் போது தங்குறதுக்கு இடம்னு சொல்லிட்டு அங்கே தங்கினதாகவும், அங்கே தன்னுடைய பரிபாலங்களை திருட்டு மறுநாள் காலையில் அவர் சிவபூஜை பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்களை தெரிஞ்சுதான் அந்த இடங்களில் இந்த கோவில் இந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கிற இப்போ கோவில் கட்டியிருக்கக்கூடிய இடத்துல அவர் பூஜை பண்ணதாக ஒரு கோயில் இருக்குது. அதற்கப்புறமாக நடந்த ஒரு சில தகவல்கள் அடிப்படையில் இது இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கும் பரவணுச்சு. சோழனுடைய பரிமைகள் நாடு முழுக்கும் போணுச்சு. ஆனால் அப்பயே சில என்னென்னா, ஒரு சமுதாயத்து மக்களை
புறக்கணிச்சு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த கோவில் ஆரம்பத்தில் கட்டும் போது பார்த்திங்கன்னா சிறப்பு வேலைப்பாடுகளாக இன்னும் பரதக்கலையில் எப்படியெல்லாம் சிறப்புகிறவங்க நடனமாடோ நடனம் ஆடக்கூடியவர்கள் இந்த நடனத்துடைய சிறப்புகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் அமைந்ததாக இருக்கிறது. இது வந்து இதோட சிறப்புகளை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 63 நாயன்மார்களுடைய ஆணைக்கிழங்க 2ஆம் குலோத்துங்கன் இதோட கட்டினதாக ஒரு சில வாழ்க்கை வரலாறு இருக்குது. பெயர் காரணம் பார்த்தா தொடக்கத்தில் இந்த காலத்தில் சிதம்பரம் நடராஜர் சிதம்பரம் கிடையாது, தில்லை வனம் அப்படிங்கிற பேர் தான் இது. பெரும்பாவற்றை வந்து புலியூர் தில்லை வனம் என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தாங்க. இந்த தில்லைன்னா மரங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் சிற்றம்பரம் என்ற சொல்லி தான் தில்லை என்ற சொல்லி வந்தாங்க. மேலும் இது திருச்சிற்றம்பரம் என்று அழைக்கப்படுது. சிற்றம்பரம் அருகி தான் சிதம்பரம் அப்படின்றதாக சொல்லியிருக்கோம். தங்கத்தால் வேயப்பட்ட முதல் கோயில்னு பார்த்தா ஒன்று இந்த நடராஜர் கோயிலை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பஞ்சாப் பொற்கோயிலை சொல்கிறாங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடியது சபரிமலை கோயிலில் கூடிய பொற்கோயில். சோழர் ஆட்சி காலத்தில் தான் இவர் இந்த கோவிலுக்கு பொன் கூரை வேண்ட போட்டிருக்காரு. அதாவது இந்த ராஜேந்திர சோழன், அதனால் இவருக்கு பொன் கூரை வேந்த பெருமான் அப்படிங்கிற பெற்ற பேர் வந்ததாக சொல்லுது. இது வந்து மாயம் செல்லக்கூடிய மரகத கல்வி இருக்கிறதாக ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு வந்து புதுக்கோட்டை பேரரசு சேதுபதி அவர் வந்து சில மரகத கல்லை தானமாக வழங்கினதாக ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இன்னும் குறிப்புகள் இல்லை. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பதிவேடுகளை மட்டும் ஒரு சில இடத்துல இந்த கோவிலுக்கான இதை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஆனால் முழுமையான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கப்படலை. சரி, இந்த நடராஜர் கோவிலுக்கு இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஆகாயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் 5 ஸ்தலங்களை சொல்கிறாங்க. 1 திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, திருவானைக்காவல், சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்ற இடங்களை சொல்கிறாங்க. நெருப்பு பார்த்தா திருவண்ணாமலை, நீர்னு பார்த்தா திருவானைக்காவல், திருக்காளஹஸ்தின்னு பார்த்தா காற்று, நிலம் பார்த்தா அது வந்து காஞ்சிபுரத்தை சொல்கிறாங்க ஒரு சில ஆட்கள். ஏன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரம் நகரத்தில் இருக்கிறனா காஞ்சிபுரத்தை சொல்கிறாங்க. சிதம்பரம் ரகசியம்னு சொல்லக்கூடிய வானிலாவிய இடத்துக்கு வந்து வானம் பார்த்ததாக இது வந்து சிதம்பரத்தை 5வது ஸ்தலமாக வானத்தினுடைய செயல்னு சொல்கிறாங்க. ஆகாய ஸ்தலத்தில் ஒரு பகுதியாக சொல்கிறாங்க. இங்கே வந்து 5 சபைகள் இருந்துச்சு. அது என்னென்ன சபைனா சித்ரா சபை, கனக சபை, நாட்டிய சபை, ராஜ சபை மற்றும் தேவ சபை. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய புனித குளம் வந்து சிவகங்கைன்னு அழைக்கப்படுது. அதாவது இந்த பிக் பேங் கான்செப்ட் படி, பிக் பேங் தியரி படி இந்த உலகம் எப்படி உருவானதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில். ஒரு பெருவெளிப்பு தோன்றி அந்த உலகம் தோன்றியதற்கு மூலவனாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த நடராஜர் கோயில். இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் வந்து நடனமாடிய நிலையில் இருக்குது. அதில் வந்து ஒரு கையில் உடுக்கை, 2வது கையில் தீச்சட்டி, 3வது கையில் ஒரு காலில் வந்து ஒரு அலக்கணை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறதாக ஒரு சான்று இருக்குது. சைவ ஸ்தலங்களை பார்த்தோன்னா முதல் ஸ்தலமாக இருக்கிறது தான் இந்த நடராஜர் கோவில். இதுக்கு இன்னொரு ஸ்தலம் வந்து மாணிக்கவாசகரால் பாடல்பட்ட தலமாக பாடல்படுறது. சரி, இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த நடராஜர் கோவிலை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எவ்வளோ விஷயங்களை கையில் எடுத்தாலும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில்
அறநிலையத்துக்கு கட்டு போட்டு எடுக்க முடியல அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வரக்கூடிய விஜயாலய சோழன் வந்து இதை எடுத்ததாக நான் அப்பயே இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் எங்கள் கோயிலுக்கு சொந்தமானதை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சோழனையே விரட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அப்போ சோழன் வந்து இந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன் அப்படின்னா நான் தஞ்சாவூர்லேருந்து எங்களுடைய பரம்பரை சிவாச்சாரியை வச்சு பூஜை பண்ணுவேன்னு சொல்லி இருக்கும்போது சில பிரச்சனைகளை விழிச்சிச்சு. அப்போ சோழனுக்கும் டீச்சர்களுக்கும் ஏற்பட்ட உருப்பாட்டு படுகை இந்த கோவிலை வந்து டீச்சர்கள் பார்வையில் விடுறேன், ஆனால் எப்போ அரசாங்கம் கனவு கேட்டாலும் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவோம், எங்கள் டீச்சர் கட்டுப்பாட்டை இருக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரையும் அரசாங்கம் கணக்கு கேட்டால் இதுவரையும் சிதம்பரம் டீச்சர் சார்பாக கணக்கு கொடுக்கல. சரி, அரசாங்கம் கணக்கு கொடுக்குறோன்னா ஒரு கட்டத்தில் கோயிலோட நிலைமைகள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போட்டு அரசாங்கம் எடுத்தால் அங்கே உள்ளட கூட வழக்குகள் மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கு, இந்த கோவில் எடுக்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் அந்த கோவிலுடைய இது. உற்சவர்னு பார்த்தா நடராஜர் கனகசபைநாதர் தான். தாயானு பார்த்தா சிவகாமி அம்மை, சிவகாம சுந்தரி முனியாம்பிகையை சொல்கிறாங்க. இரண்டு பேர்கள் இருக்காங்க சொல்கிறாங்க. ஒன்று திருமூலநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலட்டேனேஸ்வரர், சபாநாயகர், கூத்தப்பெருமாள், இடங்கள், மேலகங்கள், தட்சிணமேரு இடங்கள், ருத்ரர், ஆருத்ரர், பொன்னம்பலா கூத்தர், பொன்னார் மீனியர், பொன்னன், பொன்பன்னர், பொன்னுசுவாமி, தில்லைவனநாதர், தில்லைநாயகர், தில்லைராசர், கனகசபை, கனகசபாபதி, கனகசுந்தரம், கனகராசர், கனகரத்னம், சபாரத்னம், சபாபதி, சபேசர், ஸ்ரீசபா, திருச்சபைநாதர், திருச்சிற்றம்பலநாதர், திருச்சிற்றம்பலம், அம்பலவனநாதர், அம்பலவாநாதர், அம்பலநாதர், அம்பலத்தாரசர், ஆடரசர், ஆடியபாதம், கொஞ்சிதபாதம், நடனசிவம், நடன சபாபதி, நடராஜர், நடராஜமூர்த்தி, நடராசசுந்தரம், மோகன நடராசர், நடேசமூர்த்தி, நடேஸ்வரர், தாண்டவமூர்த்தி, தாண்டவராயர், ஆனந்த தாண்டவர், சிதம்பரநாதர், சிதம்பரமூர்த்தி, சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இந்த கோவில் அழைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இன்னொரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹரியும் சிவனும் வேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கோயில். ஒரு பக்கம் சிவனுடைய ஸ்தலமும் மறுபக்கம் பெருமாளுடைய ஸ்தலமும் இருக்கிறதாக சொல்லியிருக்கு. இந்த கோயில் வந்து தொன்மை வந்து 3000 to 4000 வருஷங்களுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லுவாங்க. கட்டின கோயில் வந்து அறியப்படலை. கோவிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் இங்கே தில்லை வணங்கும் பெறக்கூடிய தில்லை அப்படின்னா வனங்கரா சொல்லப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சில ஆட்கள். அதனுடைய முறையை அப்போ திருச்சிற்றம்பலநாதர், தில்லை வனத்தினுடைய திருச்சிற்றம்பலம், சிற்றம்பலம் என்பதை விரிவி சிதம்பரம் என்று சொல்கிறாங்க. தில்லைங்கிறது தில்லை மனங்கள் இருந்த காட்டுப்பகுதி. திருச்சிற்றம்பலம் இந்த கோயிலுடைய இன்னொரு பெயர். இந்த கோயிலுடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறது தான் புராணத்தில் இருக்கிறதாக ஒரு கோயில். இது புலிக்கார் வியாக்கம் பாரத வந்து பூஜை செய்த அங்கே புலியூர் என்ற பெயர் இருந்தது. அந்த கோயிலுக்கு சிதம்பரம் என்ற பெயருக்கு சித்தம், இதயம், அம்பரசம், ஆகாசம், சித்தம், அம்பரம், சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் இல்லை. சிற்றம்பரம் தான் மருவி சிதம்பரம் ஆனதாக ஒரு சில வரலாறுகள் இருக்குது. பொன்னம்பலத்துக்கு 40 ஏக்கர் பரப்புள்ள 4 திசைகளையும் ஒரு கோபுரம் இருக்குது. அது வந்து 5 கோபுரங்கள் இருக்குது. இதோட சிதம்பரம் ரகசியம் என்னென்னா, இந்த சபையில் ஒரு சபாநாயகர் வலது பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் இருக்குது. இச்சபை சபாநாயகர் வலது பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் அமைக்கப்பட்டு திரை அகற்றப்பட்ட திவால் அங்கு திருவுரம் இல்லாது தங்கத்தாலான உள்வ தலாமலை வந்து தொங்க விட்டுருக்கோம். இதுதான் சிதம்பர ரகசியம்.
இதோடைய இறைவன் ஆகாய உறவில் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை அப்படிங்கிறத இங்கே உருவ வழிபாடு கிடையாது. இதுதான் சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே சிதம்பரம்னோட ஒரு பக்கம் சிவனும் மறுபக்கம் பரியும் இரண்டும் சேர்ந்து மறைவு இருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்குறதாக. இதுதான் சிதம்பரம். அதாவது ஒரு பக்கம் சிவன், இன்னொரு பக்கம் பெருமாள் வெளிமுறை உலோகங்கள் இருக்கிறதாக. இங்கே எந்த கோவிலுடைய சிலைகள் அமைக்க முடியாமல் திணறனால இங்கே அப்படியே சும்மா தொட்டு வச்சு அங்கே ஆபரணங்கள் மட்டும் தொங்க விடப்பட்டிருக்கு. இதுதான் சிதம்பரத்தின் ஒரு சில பார்த்து ஆட்கள் சொல்கிறாங்க. 6 கால பூஜை நடக்கும். அது என்னென்ன பூஜைன்னா, காலச்சந்தி, 2ஆம் காலம், உச்சிக்காலம், சாயராட்சமம் சாயங்காலம், ரகசிய பூஜை, அர்த்த சாமம். ஆண்டுக்கு 6 அபிஷேகம் நடக்கும். அது என்னென்னா, சித்திரை மாதத்தில் நடக்கும் திருவோணத்தில் கனகசபையில் சாயந்தரம் நடத்தக்கூடிய அபிஷேகம். ஆணி மாதத்தில் உத்திரத்தில் ராச சபையில் அதாவது அதிகாரி வரையில் நடக்கக்கூடியது. ஆவணி மாதம் சதுர்த்தி கனகசபை மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகம். புரட்டாசி பூர்வபட்ச சதுர்த்தி கனகசபை மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகம். மார்கழி மாதம் திருவாதிரை நினைச்ச அதிகாரி அபிஷேகம். மாசி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தியில் நடக்கக்கூடிய மாலையில் அபிஷேகம். இது இந்த கோயில் நடக்கக்கூடிய 6 கால பூஜைகள். 6 அபிஷேகங்கள். ஆண்டுக்கு 6 அபிஷேகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆருத்ரா. இந்த ஆருத்ரா தரிசனத்தில் தான் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் தேர் வடமுடிச்சு வைக்கப்பட்டதாக ஒரு வரலாறுகள் இருக்குது. பாடல்பட்ட ஸ்தலம்னா இந்த மாணிக்கவாசகர் பாடக்கூடிய மாணிக்கவாசகர் பாடப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது பஞ்சபூதங்களில் ஒன்று முதல் ஸ்தலமாக பார்க்குறாங்க. கலைகள்னா 63 ஆயக்கலைகள் 63 உள்ளடக்கிற ஒரு பகுதி தான் இந்த சிதம்பரம் நடராஜருடைய கோவில். இதனுடைய கல்வெட்டு பார்த்திங்கன்னா முதல்ல கட்டினது என்னமோ தில்லை சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறமாக ஏற்பட்ட காலப்போக்குகள், சோழ பேரரசுக்கு பாண்டிய பேரரசோட ஆதிக்கங்கள், விஜயநகர பேரரசுடைய தாக்கம், கிருஷ்ணதேவராயருடைய அந்த ராஜகோபுரம், தஞ்சை நாயக்கருடைய பிரகாரங்கள் உட்பட பல 9 மண்டபங்களை சேர்ந்து கட்டி படையெடுப்பு கொண்டு அங்கே அந்த மன்னருடைய ஆதிக்கங்கள் நடைபெற்றனால இந்த கோவிலை விரிவாக்கம் பண்ணிட்டு இதனுடைய பேரரசர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதாக சொல்லுது. நூல்கள்னு பார்த்திங்கன்னா தேவாரம் 11, திருவாசகம் 25, திருக்கோவையார், திருமுல்லை கண்ட புராணம், திருவிசைப்பா, திருமல்லாண்டு, திருமந்திரம், கோவில் நான்மணி மாலை, கோவில் திருப்பன்னீர் விருத்தம், பெரிய புராணம், சிதம்பரம் மணிக்கோவை, சிதம்பரம் சீர்கோவை, சிவகாமி அம்மை இரட்டைமணி மாலை, தில்லை கரவகம், தில்லை இரா, மூவருலா, தில்லை யமக வந்தரி, சிதம்பர பின்பா, சிதம்பர சபாபத புராணம், பாண்டிய நாயக முருகப்பெருமான் தமிழ், குறியில் வெண்பா, நடேச திருவருப்பா, நடராச திருவருப்பா, நடராச வந்தகம், நடராச திருப்புகழ், சிவகாமி கோயில் தமிழ், சேக்கிரா புராணம், சிவகாமி கோயிலம், தில்லையார் கற்பக விநாயகர் ஆதி, தில்லை நவமோகன் மாலை, சிவகங்கட விலாசம், பரமரகசிய மாலை, திருவருப்பா, திருத்திலை திருவாயிரம், பொறியூர் புராணம், நடராஜர் புராணம், நடராஜர் காவடி சிந்து, நடராஜர் 10, நந்தனா சந்தன சரித்திர கீர்த்தனைகள், சிதம்பரப்பட்டியல், முத்துத்தாண்டவர் கீர்த்தனைகள், சிவகாமி ஈஸ்வரன், தில்லை பாதி, நெல்லை பாதி, சிதம்பர சேஸ்திர மகிமை. கோவில் நிர்வாகம். இங்கே ஆரம்பத்தில் கோவில் சோழர்களால் இணைக்கப்பட பின்னர் விஜயநகர மன்னர்களுடன் தஞ்சை நாயக்க மன்னர்கள் இது பெரும்பாலான கோயில் அறநிலையத்துறை கொண்டு வந்தது. தற்போது ஆலயத்தில் கட்டுப்பாட்டுக்கு உத்தரவு என்றாலும் அதற்கு முன்பே எம்.ஜி. ராமச்சந்திரன் முன்னாள் பொழுது சிதம்பரம் கோயிலுக்கு நிர்வாக அதிகாரி 5/8/1987 அரசாணை திறந்து பல ஆண்டுகளாக தீட்சை கட்டுப்பாட்டில் இருந்த அந்த கோயிலில் பல்வேறு முறைகள் எழுதியதாக 2008 ஆண்டு பிப்ரவரியில் சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழக அரசு கையகப்படுத்திச்சு.
இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணுறாங்க. இதற்கான வழக்கு நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த தீட்சிதர்கள் தான் இந்த கோயிலை கட்டினார்கள் என்ற ஆதாரம் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அவங்க தரப்புனா இது எங்கள் தரப்பு, நாங்கள் கட்டின கோவில்னு சொல்லி ஒரு முறைகேடு வச்சதாகவும் பண்ணதாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து மக்களை துச்சமாக நடத்தி அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தை அது ஒரு சொத்துக்கள் அபகரித்ததாக வழக்குகள் நடைபெற்றுருக்கு. 2015ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த இது பெருசாக ஒன்றும் வந்து கும்பாபிஷேகம் வந்துச்சான். அதுக்கப்புறம் இதோட ஆதாரங்கள்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுவரையும் அந்த விஷயங்களை வந்து அரசாங்கம் கையெழுத்துப்படுத்த முடியல. இதை பற்றி மேலும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த புராணங்கள் இருக்கிற சைவ வசத்தலங்கள் சிவஸ்தலங்களை பற்றி பார்க்குறோம். இந்த தேவார திருத்தங்கள், மாவட்டம் வரை இருக்கக்கூடிய தேவார பாடப்பட்ட ஸ்தலங்கள், சேம்பரம் திருச்சிரப்புரம் கோவிந்தராச கோவில் இருக்கக்கூடியது, திருஞான சமுதிரோடையது, திருவாசகம், நாவுக்காசர் எழுதுவாசகம், இதெல்லாம் ஆதாரமாக காட்டினாலும் இது வந்து இது வரைக்கும் அங்கே கோவிலுடைய கட்டுப்பாட்டு யாருங்கிறத இதுவரையும் முடிவெடுக்கிறதாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் அந்த கோவிலுடைய நிர்வாக கட்டுப்பாட்டை இது ஒரு முடிவு வராத ஒரு இதாக இருந்துக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இந்த கோவில் நடக்கக்கூடிய தில்லுமுருகன் அம்பலப்படுத்தணும். தில்லுமுருகன் நடக்காமல் இருக்கிறதா இந்த கோவில் வந்து 360 கோயிலில் இருக்கிறதாக ஒரு செய்தி வந்து தினமலர் நாளிதழில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சிதம்பரம் கோயிலில் நடைபெற்ற புதிய கட்டுப்பாடு நிறுத்த கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த தீட்சிதர்கள். இதெல்லாம் ஒரு சிதம்பரத்தை சுற்றி நடக்கக்கூடிய சில இதில் மேம்பாக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த குலோத்துங்க சோழனையே உள்ளே விடாமல் இருந்ததாக, கணக்குகளை வந்து முறையாக தாக்கல் பண்ணாமல் இருந்ததாக, அப்போ இருந்தக்கூடிய குலோத்துங்க சோழன் வந்து பிரவேசப்பட்டு தஞ்சையிலிருந்து அழைச்சி சென்ற கோயில் கணக்கு வருவோம். அப்போ டீச்சர்களுக்கும் சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வெளில வந்து அதற்கப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. என்னென்னா, நீங்கள் நடத்திக்கிங்க, கோயிலை நீங்கள் நிர்வகிச்சுக்கிங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு எப்போக்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்களோ அந்த கணக்கை ஒப்படைக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டீச்சர்கள் இந்த விஷயத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கிற இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைய வரையும் வழக்குகள் போயிட்டுருக்கு. இதில் ஒரு சில ஆட்கள் அவங்க குடியிருக்காயிறாங்க, அது நம்மளுக்குள்ள போகக்கூடாது. ஆனால் என்னென்னா, சில ஆட்கள் இந்த கோயிலை எப்படியோ டீச்சர் கட்டுப்பாட்டில் தான் கொண்டு வரணும், இங்கே அரசாங்கம் போய் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குகள் போயிட்டுருக்கு. இந்த வழக்கான தீர்ப்பு எப்போ வருகிறது யாருக்குமே தெரியல. இது அதாவது இந்த காவிரி கரையுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த சிதம்பரம் கோவில். காவிரி வடகரை தலங்களில் சோழநாடு வடகரை தலங்களில் காவிரி வடகரை சிவஸ்தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்கள் ஒன்றாக தான் இந்த சிதம்பரம் கோயிலை பார்க்குறதாக ஒரு செய்தி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நடராஜர் கோயிலை வந்து தேவார பாடப்பட்ட 4 பேருமாங்க. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 புலவரால் பாடல்பட்ட ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா, அது இந்த தில்லை மனம் என்று சொல்லக்கூடிய தில்லை நடராஜர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலை அடையாளம் கட்டுறாங்க. இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி பொருளாக இதுவரையும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிதம்பரம் கோயிலில் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சர்ச்சைக்கான சத்தம் என்னென்னா, ஒரு வயசான அம்மாவை பாரபட்ச வயது விசாரணை இல்லாமல் ஒரு அர்ச்சகர் கை நீட்டி அரைஞ்சது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. ஒரு 5 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்பு அப்படி சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறார்.